டிசம்பர் 23ஆம் தேதி அண்ணா யூனிவர்சிட்டி ஹாஸ்டல் கேம்பஸ்ல நைட்டு ஒரு 8:30 மணி இருக்கும். ஒரு பொண்ணு ஒரு பையனை வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒருத்தர் வீடியோ எடுக்கிறான். வீடியோ எடுத்துட்டு அங்கே போயிட்டு அந்த பையனை வந்து மிரட்டி அமுச்சு விட்டுறான். அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு நீங்கள் 2 பேரும் பேசின வீடியோ இருக்கு, அது உங்கள் அப்பாட்ட அனுப்ப போகிறா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி அந்த பொண்ணை வந்து ரேப் பண்ணியிருக்கான், மிரட்டி இருக்கான். நான் எப்பப்பெல்லாம் கூப்பிட்றனோ அப்பப்பெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேப் பண்ணி வீடியோ எடுத்திருக்கான். இதையெல்லாம் பண்ணவன் யாரும் அப்படின்னா ஞானசேகரன் அப்படிங்கிற ஒரு நாய். அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி ஹாஸ்டல் கேம்பஸ்குள்ளார ஐடி கார்டு இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃபு அண்டு வார்டன் அவங்க மட்டும்தான் இருக்க முடியும், மற்றபடி வேற யாருமே போக முடியாது. இந்த ஞானசேகரன் அப்படிங்கிற இந்த நாய் எப்படி வந்து உள்ள போயிருப்பான்? இவனுக்கு இதுதான் முதல் தடவை அப்படின்னா கிடையாது. இதுக்கு முன்னாடி நிறைய தடவை வந்து ஹாஸ்டலுக்குள்ளார போயிருக்கான். இது நம்மளுக்கு ஒன்று மட்டும் தான் தெரியும், இதுக்கு முன்னாடி எத்தனை பொண்ணுங்களை இந்த மாதிரி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ளார இவன் நுழைஞ்சிருக்கான் அப்படின்னா ஞானசேகரன் அப்படிங்கிற இந்த காம கொடூர நாய். இவனுக்கு பின்னாடி அமைச்சர்கள் சப்போர்ட் மிக அதிக அளவில் உண்டு. ஏங்க, அமைச்சர் சப்போர்ட்ல இருக்க ஒருத்தன் எவனாவது கேள்வி கேட்க முடியுமா? அங்கே இருக்கக்கூடிய வாட்ச்மேனாக இருக்கட்டும், வார்டனாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய அதிகாரிகளாக இருக்கட்டும், எவனாச்சும் வந்து திமுக நிர்வாகியாக இருக்கான், அமைச்சர் சப்போர்ட்டு. பக்கத்தால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இளம் புயல், இளைய தளபதி, அடுத்த முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் கூட நெருங்கிய ஃபோட்டோ நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் வந்து எப்படிங்க வந்து ரொம்ப நெருக்கமாக வந்து ஃபோட்டோ எடுக்க முடியும்? இந்த நாய் வந்து அந்த பெண்ணை ரேப் பண்ணி வீடியோ எடுத்து மிரட்டி, நான் எப்பப்பெல்லாம் கூப்பிட்றோம் அப்பப்பெல்லாம் வரும்னு சொல்லிட்டு மிரட்டி இருக்கான். போலீஸ் வந்து அலட்சியமாக வந்து இந்த கேஸை வந்து டீல் பண்ணுறாங்க, ரொம்ப அலட்சியமாக. அந்த பொண்ணு அவங்க ஃபேமிலி, இந்த பொண்ணு போய் அவங்க ஃபேமிலியில் சொல்லிருச்சு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு. இவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, அவனை பிடிச்சி எஃப்ஐஆர்லாம் போடுறாங்க. அந்த எஃப்ஐஆர் எப்படிங்க டிராஃப்ட் ஆகும்? எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆகும்? அதாவது எஃப்ஐஆர் டேட்டா மட்டும் ரொம்ப செக்யூராக இருக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்குமே. மற்ற இன்டர்நேஷ்னல் லெவலில் விட்டுருங்க, நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஆர் டேட்டா ஸ்டோர் மட்டும் ரொம்ப ப்ரைவேட்டாக செக்யூராக இருக்கும். எவனாலுமே லீக் அவுட் பண்ண முடியாது, ஹேக்கும் பண்ண முடியாது டேட்டா ஸ்டோரை. எப்படிங்க வந்து இந்த பொண்ணுடைய எஃப்ஐஆர் மட்டும் வெளியில் போகும்? அதுவும் அந்த எஃப்ஐஆரில் அந்த பொண்ணுடைய நேமு, நம்பர், அப்பா நேமு, சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமே இருக்குது. அறிவு இல்லை, வெக்கம் இல்லை. இதில் என்ன ஒரு மோட்டிவ் தெரியுது அப்படின்னா, இதுக்கு மேலே யாருமே கம்ப்ளைண்ட் பண்ண வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு மோட்டிவாக தான் தெரியுது. எஃப்ஐஆரை வெளியே விடுறீங்க அப்படின்னா என்ன கேவலமாக இல்லை உங்களுக்கு? அதுவும் எஸ்பி அருண் சார் வந்து சொல்கிறாரு, அது சிங்கப்பட பாணி மாரி, அதுவும் அது தெனாவெட்டா. ஆமாம், எஃப்ஐஆர் வந்து லீக் ஆயிடுச்சு, அது எப்படி லீக் ஆனிச்சுன்னு தெரில, நாங்கள் வந்து அது விசாரணை பண்ணிகிட்ருக்கோம், பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து ஏதோ அலட்சியமாக சொல்கிறாரு. யாருங்க அந்த நாய் ஞானசேகரன்? இவனுக்காக வந்து பின்னாடி ரகுபதி அண்ணா வேற சொல்லிட்டு இருக்காரு, ஏப்பா எங்கள் கட்சியில் வந்து ஒரு 1000-2000 பேர் வந்து தினம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க அமைச்சர்கள் கூட, அதெல்லாம் ஒருத்தனா கூட தான் இருக்கலாம், அவனை வச்சு என்ன கட்சி வச்சு பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ரகுபதி அண்ணா வந்து சொல்லிட்டு இருக்காரு. உங்கள் வீட்டில் அப்படி ஒரு பொண்ணு நடந்தால் நீங்கள் இப்படி பேசுவீங்களா? சுப்பிரமணியன் அவர்கள் கூட நெருங்கிய ஃபோட்டோ, டெபுட்டி சிஎம்மோட நெருங்கிய ஃபோட்டோ, இன்னும் சில அமைச்சர்களோட நெருங்கிய புகைப்படம் இருக்கு. இவன் மேல 15 கேஸ் இருக்கு. இவனை எப்படி ஃபர்ஸ்ட் வெளியே விட்டீங்க? 15 கேஸ் இருக்கு. காலேஜுக்குள்ள சர்வசாதாரணமா போயிட்டு வரான், கேம்பஸ்குள்ள போறான். 15 கேஸ் கரண்ட்ல இருக்கு, நிலுவையில் உள்ளது. ஏன் இவனை இன்னும் அரெஸ்ட் பண்ணாம இருக்கீங்க? ஏன்னா இவனுக்கு பின்னாடி திமுக அப்படிங்கிற ஒரு கன்றாவி கட்சி பின்னாடி இருக்கு. மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி அப்படின்னா திமுக ஆட்சி தான். முக்கியமா பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி அப்படின்னா திமுக ஆட்சி. பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது திமுக ஆட்சி பொறுத்த வரைக்கும். எவன் வேணாலும் பண்றான், எவன் வேணாலும் கையை வைக்கிறான். என்னத்துக்கு உங்களுக்கு வந்து எதுக்கு நீங்க சிஎம்மா உட்காந்துட்டு இருக்கிறீங்க? இன்னும் இந்த விஷயத்தை பத்தி இந்த இளம் புயல் எப்ப பார்த்தாலும் ரவுன்சிங்ல இருப்பார் இல்லையா உதயநிதி ஸ்டாலின், இந்த விஷயத்தை பத்தி ஒரு வாய் கூட திறக்கல. இந்த சம்பவத்தை பத்தி பிஜேபி, அதிமுக, டிவிகே, சீமான் அப்படின்ட்டு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. இந்த சுச்சுவேஷனில் சிஎம்மா இருக்கக்கூடிய ஸ்டாலின் அண்ட் டெபுட்டி சிஎம் உதயநிதி அவர்கள்
வாயை திறக்கவே இல்லைங்க இதை பற்றி. அமைச்சர்களுக்கும் இந்த ஞானசேகரன் அப்படிங்கிற இந்த காம கொடூர நாய்க்கும் என்ன தொடர்பு அப்படின்னு தீவிர விசாரணை பண்ணணும். இந்த 15 கேஸ் அவன் மேலே கரண்ட்டில் இருக்குது, நிலுவையில் உள்ளது. அதையும் தாண்டி இவன் எப்படி வந்து ஃப்ரீடமாக ஊருக்குள்ளே திரியிறான், அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ளார எப்படி இவன் வர முடியும்? இன்வெஸ்டிகேஷன் என்ன அப்படின்னா அங்கே கேமரா கிடையாது. ரேப் நடந்த இடத்துல அங்கே மட்டும் கேமரா கிடையாது, லைன் எல்லாம் கட்டு. அதாவது இவன் மிகப்பெரிய ஒரு திமுகவுக்கு பின்னாடி இந்த மாமா வேலை பார்க்கக்கூடிய ஆளாக தான் இவன் இருக்கணும், ஞானசேகரன் அப்படிங்கிற ஒரு ஆள். இதுக்கு பின்னாடி அமைச்சர்கள் வந்து நிறைய பேர் சப்போர்ட்டில் இருக்காங்க. இவனை தீவிர விசாரணை பண்ணணும் அப்படின்னா இன்னும் நிறையா பேர் வந்து வெளியில் வருவாங்க. இவன் ஒருத்த மட்டும் கிடையாது, பின்னாடி இன்னும் பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க. அரசியல் நடக்குது, அந்த ஒரு பெண் மட்டும்தானா அப்படின்னா கிடையாது. இதுக்கு முன்னாடி நிறையா பேர் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இவனை தீவிர விசாரணை பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அந்த பெண்ணுக்கு நீதி நியாயம் கண்டிப்பாக வேணும். குற்றவாளிக்கு கடும் தண்டனை கொடுத்து அவனை என்கவுண்டர்லையோ தூக்குலையோ கொடுத்தா தான் நாளைக்கு 4 பேர் பயப்படுவோம், இந்த மாதிரி பண்ண மாட்டான், குற்றங்கள் குறையும். இந்த ஞானசேகரன் அப்படிங்கிற இந்த நாயை கொடூரமான முறையில் தண்டனை கொடுத்தால் மட்டுமே தமிழ்நாட்டில் குற்றங்கள் குறையும். என்கவுண்டர் பண்ணுங்க, தூக்கில் போடுங்க, அப்படிதான் 4 பேர் பயப்படுவான், இந்த மாதிரி தப்பா பண்ண மாட்டான். ஏப்பா தப்பா பண்ணிட்டு 3 மாசத்துல பார்த்தா ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கிறானுங்க. அவன் குற்றவாளின்னு தெரியுது இல்லை, அப்புறம் என்ன சுட வேண்டியதானே, அப்புறம் என்ன தூக்கில் போட வேண்டியது தானே. அடுத்த 3 மாதம் 2 வருஷத்துல 3 வருஷத்துல ஊரில் சுற்றிட்டு இருக்கிறானுங்க. என்ன அவங்க ஆட்சி? தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும்.